பரம்பரையே தெரியல. அந்த அக்கா சொல்லிட்டு போனாங்க, பரம்பரை தெரியுமா உங்களுக்கு? பக்கத்து வீட்டுக்காரனே எங்களுக்கு தெரியாதுங்க, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், பரம்பரை தெரியணும் மாமா. எதுக்கு பரம்பரை தெரியணும்? பூவாக்கே வழி இல்லை. பரம்பரையை போய் பாரு, தாத்தா என்ன சம்பாரிச்சு வச்சுட்டா போயிருக்காரு, ஓடணும், ஒரு நிமிஷம் ஓட வேண்டியதாக இருக்குது. பரம்பரை தெரியலையாம்மா? பரம்பரை. விருந்தினர் வீட்டுக்கு வந்தால் அன்னைக்கெல்லாம் சொம்புல தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, வரவேற்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. அதுவா இதுவா? உள்ள விருந்தினர் வரும்போதே ஒரே வார்த்தை தான் கேட்பார், வைஃபை இருக்கா? வைஃப் இருக்கான்னு கேட்கறது இல்லை, வைஃபை இருக்கான்னு கேட்டுட்டு தான் அவரே உள்ளே வர்றாரு. நடுவர் வழக்கறிஞர், அவர் பாரம்பரிய உடையில் போக முடியுமா அப்படின்னு கோகுலையா கேட்டார். எப்படி போக முடியும்? ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிற ஒருவர் அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஒருவர் ஆடை நாகரிகம் என்ன அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த உடையில தானே போயாக முடியும். இது தெரியாமல் பேசிட்டு போயிட்டு அதே மாதிரி பல் துளக்குனாங்க. நாங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் எப்போவுமே அப்டேட் பண்ணிடுறோம் நடுவர் அவர்களே. அவருக்கு தெரியலன்னா கொஞ்சம் ஃபேஸ்புக் சைடு போய் பார்க்க சொல்லுங்கள்.